Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு வந்து NEET 2025 ஓட biology portions தான் பார்க்க போறோம். ஸோ ஹெட்டிங் பார்த்துங்க, சாப்டர் நேம், ஆவரேஜ் கொஸ்டின் ஆஸ்க்டு, வெயிட்டேஜ் இன் பர்சன்டேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுங்க. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற எந்த புக்கையும் இப்போ லாஸ்ட் மினிட் அதான் 43 டேஸ் தான் இருக்குது. ஸோ வேற எந்த புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்சிஆர்டி புக்கை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி லைன் பை லைன் படித்தாலே போதும், நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். வாங்க பாட்னியோட சாப்டர்ஸ் பார்க்கலாம். ஜெனட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, எக்காலஜி, பிளான்ட் பிசியாலஜி, பிளான்ட் டைவர்சிட்டி, செல் பயாலஜி அண்ட் செல் டிவிஷன், பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், பிளான்ட் மார்ஃபாலஜி, பிளான்ட் அனட்டாமி, பயோமாலிகுல்ஸ், பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஜுவாலஜியை பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜி, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன், அனிமல் டைவர்சிட்டி, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், அனிமல் டிஷ்யூ, அனிமல் ஹஸ்பண்டரி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு முதல்ல இந்த சாப்டரை முதல்ல முடிச்சுட்டு, இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் மீதியை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 11th புக்கில் பார்த்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், பயோமாலிகல்ஸ். ஸோ 11th இந்த 3 லெசனையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி லெசனை படிங்க. அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், reproductive health, biotechnology principles and processes, biotechnology and its applications. ஸோ இந்த சாப்டரை முதல்ல இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மீதி சாப்டருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.